சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. தனி மனித அகங்காரம் எவ்வளவு தூரம் மனுஷன் வாழ்க்கையை கெடுக்குது. மனுஷ வாழ்வனுடைய துன்பங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆசைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிகரான இடம் அகங்காரத்துக்கு இருக்கு. மை காட், இன்றைய நிகழ்ச்சியை பாருங்க. ஒரு குருவி கூடு மாதிரி அழகான ஒரு குடும்பம் சுத்தி உள்ள குடும்ப உறவினர்கள்னால, அவங்களுடைய தேவையில்லாத வரட்டு பிடிவாதத்தினால, வரட்டு அகங்காரத்தினால எப்படி சின்னாபன்னமாயி நிம்மதி இழந்து, பழக்கம் போல இதுலயும் பாதிக்கப்பட்டது அதிகமா பெண் தான். ஆனால் அந்த பெண்ணுடைய உறவினர்களே அவ வாழ்க்கையை விட எங்களுடைய கோபம் தான், எங்களுடைய அகங்காரம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கணவனோ என்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் தயவு செஞ்சு என்னோட சேர்த்தி வைங்கன்னு வந்தாரு. பாப்போம் என்ன நடக்குது. உங்க பேர் என்னங்கம்மா? பேரு ஜெயலட்சுமி. எங்க இருந்து வரீங்க? திருப்பூர்ல இருந்து வராங்க. அவங்க உங்க மகனா? மகன். பேர் என்னங்க உங்க பேரு? பாபு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாபு? கம்பெனில ஒர்க் பண்ணுங்க. பனியன் கம்பெனில. அம்மா திருப்பூர்னாலே ஆப்வியஸா ஒன்னா பனியன் கம்பெனி தான். சரிங்க. என்ன பிரச்சனைங்க பாபு? உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 5 years ஆக போகுது. 5 years ஆக போகுது. எத்தனை குழந்தைங்க? 2 பேருங்க. 2 குழந்தைகள் எல்லாம் காணோம், மனைவி காணோம், அம்மாவோட வந்திருக்கீங்க. என்ன பிரச்சனை? மனைவி கூட இல்லாதாங்க பிரச்சனையா? என்னது? மனைவி கூட எல்லாம் இருக்க மாட்டேன்னு போயிட்டாப்ல, அதான் பிரச்சனை. அவங்களுக்குள்ள ஏதோ கொஞ்சம் ஒரு சூழ்நிலை காரணமா வீட்டுல ஏதோ கொஞ்சம் என்னோட ஒய்ஃபுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி. ஒரு சூழ்நிலை பிசினஸ் பண்ண கொஞ்சம் லாஸ் ஆச்சு. அவனோட ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வச்சிருந்தேன், கடன்ல மூழ்கி போயிடுச்சு, எடுக்க முடியல. சரி. நல்லாதான் இருந்தாப்புல. இப்போ செகண்ட் டெலிவரிக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போனாப்புல. சரி. எந்த ஊரு அவங்க? அங்கேயே தாங்க, பக்கத்து திருப்பூர்லயே தான், பக்கத்துல தான். போனா என்ன நினைச்சேன், இந்த இல்லை மறுபடியும் வரவே மாட்டேன்ட்டு இருக்காப்ப பிரச்சனை பண்றாங்க. ரொம்ப சாதாரண பிரச்சனையா தெரியுதேங்கம்மா உங்களுக்கு. ஒரு மருமகளுக்கு ஒத்து இல்லையோ? இந்த பிரச்சனை வராது. இப்ப இந்த பிரச்சனை ஒன்னாதான் இருந்தீங்க, அம்மா கூட தான் இருந்தீங்க, அம்மா அப்பா கூட வேற போய் இருந்தாங்க. கொஞ்சம் சரி, கொஞ்சம் சூழ்நிலை ப்ராப்ளத்தினால வருமானம் கம்மியா இருந்தது. சரி, அப்ப முதல் பையன் இருக்கும்போது 2வது குழந்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வெளியில போயிட்டாங்க. ஓ சரி. சரி, நாங்க தனியா இருக்கிறோம். நாங்க சரி சந்தோஷம். ஆனா எத்தனை குழந்தை அவரு பாபு? எத்தனை குழந்தைங்க இருக்காங்க பாபுவோட சேர்ந்து? 2 பொண்ணு ஒரு பையன். ஒரே பையன். சரிங்க. 2 பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எல்லாரும் அவங்களும் வரப்போக இருப்பாங்க. இவங்களும் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் அவங்க எல்லாம் தனியா பிள்ளைங்க எல்லாம் தனியா கட்டி கொடுத்தது. அது ஏதோ பிரசவ டைம் அது இதுன்னு வந்து இருந்தாங்க. அவங்களும் அவங்க போனாங்க, இவங்களும் தனியா போயிட்டாங்க. சரிங்க. அப்புறம் 2வது குழந்தையாச்சு. சரி, குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வருமானம் கம்மியா இருந்தா கொஞ்சம் பிரச்சனைகள், ஏதோ இந்த நகையெல்லாம் கொஞ்சம் கொண்டு அது எல்லாரும் செய்யறதுதானே. ஒய்ஃபோட நகை முக்காவாசி கொண்டு போய் வச்சேங்க, திருப்பலான்னு வச்சதான். என்னோட சூழ்நிலை திருப்ப முடியாம போயிடுச்சு. நஷ்டமாயிடுச்சு, திருப்ப முடியல. என்னோட ஒய்ஃபுக்கு தெரியாம வைக்கல, தெரிஞ்சு கேட்டு வாங்கி போய் பண்ணாதான். எல்லா சூழ்நிலை அவளுக்கு தெரிஞ்சதுதான், தெரியாமல இது நடக்கலையும். சரி. அப்புறம் போய் 2வது டெலிவரிக்கு போய் அவங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு, நீ அவங்க எப்படி சொன்னாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, மறுபடியும் வரவே மாட்டேன்ட்டு நான் வீட்டுக்கு போய் வந்துட்டு தான் இருந்தாங்க. போற வரப்ப அவங்க அம்மா பேசுற பேச்சு கொஞ்சம் சரி, ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. ஆமா. உங்க ஒய்ஃப் அந்த சமயத்துல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? நம்ம ஹஸ்பண்ட் பேசுறாங்களே அம்மா, பேசவே மாட்டாப்ல. அம்மா போர்ஸா பேசுவாங்க. அது இது கொஞ்சம் பதில் பேசாது. ஒரு தடவைலாம் அவங்க அம்மா அப்படி பேசினப்போ பையன் 2வது பையன் கை குழந்தை 6 மாசம் இருக்குல்ல, அவனையும் கூட்டிட்டு இன்னொரு பெரிய பையன் அவனையும் கூட்டிட்டு கூட எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் நான். நீங்க சரி என் குழந்தைகளை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி குழந்தைகளை அவங்க சிம்புவாங்க, சிம்பாதீங்க அப்படின்னு. பெரிய குழந்தைங்கனால எனக்கு மருமகனை கொஞ்சம் தரக்குறைவா பேசுவாங்க. ஓ, அவங்க கொஞ்சம் பேச்சு ஒரு நம்மளாட்ட ஒரு இல்ல. தெரிஞ்ச குடும்பத்துல தானே கல்யாணம் பண்ணீங்க, இருந்தாலும் அவங்க குணமெல்லாம் இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. சரி, நம்மளை போலதான் அவங்களும் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு நம்ம வந்து யாரையும் ஒரு தரமாத்தான் பேசுவோம். அவங்கள கொஞ்சம் பேச்செல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க, நம்மளுக்கு தெரியாது. தெரியலீங்க. கோபமே வந்தாலும் நம்ம ஒருத்தர் திட்டுறதுனால ஒரு மரியாதையா. அது அந்த திருப்பூர் பக்கம் உங்க நாட்டிலேயே திட்டினா கூட மரியாதை தானே திட்டிக்கிறது வழக்கம். அப்புறம் அதுலயும் ஒரு சிலதுக்கு அப்படியே இருக்கு. இப்ப எத்தனை வருஷமா பிரிஞ்சிருக்காங்க ஒய்ஃப்? இப்போ 2.5 years ஆச்சு. 2.5 years பிரிஞ்சு 5 வருஷம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. அதுல 2 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க.
இப்போ ஒன்றரை உங்களுக்கு வந்து வருஷமா சுத்த போக்குவரத்தே இல்ல டோட்டலாவே அந்த குழந்தைகளையும் பார்க்க முடியறது இல்ல, காட்டுறது இல்லைங்க, காட்ட மாட்டேங்கிறாங்க. நீங்க போய் பார்க்க போனாலும் இல்ல. இப்போ நீங்க வந்து ஒய்ஃப் இல்லாம இருக்கலாம், அம்மா பேரனு குழந்தைய பார்க்காம இருக்கிறது. நம்ம போனாலும் திறக்குறவன் அவங்க பேச்சு எனக்கு பிடிக்கல, ரொம்ப கஷ்டம். அதனால வாமா ஏமா வரமாட்டேங்க குழந்தைய எடுத்துட்டு அப்படின்னு வீட்டுல இருந்து போன் பண்ணேன். வரேங்கத்த நீங்க வாங்க நான் வர்றேன்னா, உன் அம்மா பேசுறதுனால எனக்கு உள்ள வர்றக்கே கஷ்டமா இருக்குதுமா, நான் வந்து கூப்பிடுவேன் வாமா போலாம் அப்படின்னு, நீ வந்துடணும். இல்ல வாங்கத்த நீங்க வாங்க, நீங்க கூப்பிடுங்க வந்துடுறேன் அப்படின்னு. நான் ஏற்கனவே வீட்டுல இருந்து சொல்லித்தான் போனேன். சரி. அப்புறம் போய் கூப்பிட்டப்ப நீங்க உள்ள வாங்கினாங்க, எனக்கு வர இஷ்டம் இல்லம்மா, அம்மா பேச எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா. நான் 2 தடவை போனப்பெல்லாம் அவங்க அம்மா பேசும்போது சொல்லியிருக்கேன், இப்படி பேசாதம்மா, ஒரு பொண்ணை பெத்தவா, ஒரு மருமகன் சூழ்நிலையினால இருக்கலாம், அதுக்காக நீ இன்னைக்கு பேசின நாளைக்கு உன் பொண்ணு வந்து வாழணும், இப்படி எல்லாம் தரக்குறவா பேசாதம்மா அப்படின்னு. இருந்தாலும் அந்த அம்மா பேசிட்டு மகளையும் சேர்ந்து திட்டிட்டு அடிக்க போயிட்டு, இவ வாய் பேசாதனாலதான் இப்படி அப்படி என் முன்னாடியே எனக்கு வந்து அது மனசுக்கு இருக்குது. போலான்னு உங்களோட கிளம்பி வரல, அது வந்து அவங்களுக்காக பயந்துக்குது. அவங்க ஒருத்தருக்கு எப்படின்னாங்க, அவங்க மாமா 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் மாமா? 4 பேர். வசதியான குடும்பம் உங்களோட? வசதி எல்லாம் கிடையாதுங்க, இருக்கு. இப்ப சொந்த வீட்டுல. சரி, இப்ப நீங்க வந்து இப்ப நகை வித்துட்டீங்கன்னு தான் கூட்டிட்டு போயிருச்சு. இல்ல அம்மா வீட்டுல மறுபடியும் நகை போட்டாங்களா என்ன? உங்க என்ன போட போறது இல்லைங்க. முதல்ல போட்ட 5 வருஷம் இருக்குங்க, இன்னும் 5 பவுன் நகை அது போட்டு கொடியும் தாலியோட கொடி அது அவங்க கிட்ட தான் இருக்கு. பொண்ணு போட்டிருந்தா கழட்டி வச்சுட்டாங்க. அதையே அதுக்கு நீ என்ன சொல்லுவாங்களோ தெரியல, ஆனா அதை கழட்டி வச்சுட்டாங்க. வேணாங்க, எனக்கு நாளைக்கு என் ஒய்ஃபே வந்தாலும் எனக்கு போட்டு தங்க எல்லாம் வந்தா போதும். கட்டின சேலை நான் நாளைக்கு வர்றப்ப நான் வாங்கி கொடுக்குற புடவை கட்டிட்டு வீட்டுட்டு வந்தா போதும். இல்ல இப்ப இவ்வளவு அழகா பேசுறீங்க, வாழும்போது செய்ய மாட்டேங்கிறீங்களே, ஏதோ ஒண்ணு பிடிச்சதுனால இந்த வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் நல்லபடியா செஞ்சுட்டு இருந்தேன் மேடம். எங்கிட்ட இருந்த வரைக்கும் நான் எல்லாம் நல்லபடியா வச்சுட்டு தான் இருந்தேன், எந்த குறையும் வச்சிருக்கல. எனக்கு கஷ்டப்பட்ட சூழ்நிலையுமே நான் அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு கரிச்சு இருப்பேன்னு காசு செலவுக்கு வாங்கிட்டு சொல்லி நான் வாங்கி சாப்பிட்டதில்ல. எனக்கு இல்லைனாலும் எங்க அம்மா அப்பாடு தான் வந்து அம்மா அப்பாடு தானே வாங்கணும், நம்மளுக்கு உரிமை அம்மா அப்பாடு தானே. இருந்தனால எங்க அம்மா அப்பாடு வாங்கிட்டு நான் என் குடும்பம் தோட்டினாலே அவங்க வீட்டுலயே 10 பைசா வாங்கி நம்மளும் சொல்லுவோம். நீங்க உங்க பேர குழந்தைகளை எப்பமா பாத்தீங்க கடைசியா? எவ்வளவு நாள் பாத்துறேன்? 2 வருஷம். பாக்கணும் இல்லையா? பாக்கணும்னு ஆசையா இல்லையா? டெய்லி அழகாக நாள் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைகளை ரொம்ப ஆசை வளர்த்துறீங்களா? எத்தனை வருஷம் மருமகளையே நான் பெத்த பண்ணுவேன். நல்லா பாத்துக்கிட்டீங்களா? பிரியமா அதே ஒரு நாளுமே திட்டவே மாட்டேன். தெரியுமா அந்த பொண்ணு அமைதியான பொண்ணுதாங்க, நான் அதையும் மோசம் சொல்லலைங்க. சரி சூழ்நிலை அவனுக்கு கொஞ்சம் தொழில் பாதிச்சு கம்மியாயிடுச்சு, அதனால சரி வருமான குறைவுனால வருமானத்தால ஒரு ஒய்ஃப் விட்டுட்டு போனா அப்புறம் அந்த தாம்பத்தியம் வரலாம். அப்படியே இருந்து பையன் காசு கொஞ்சம் இல்லம்மா என்ன தம்பி நீங்க ஏன் அழறீங்க? கம்மன்றுங்க. குழந்தை அம்மா அழுதாலும் லேடிஸ் பேர குழந்தைகளை பாக்க நீங்க எதுக்கு அழறீங்க? பெரிய பையன் ரொம்ப ஆசையா இருப்பானுங்க, அப்பா அப்பா நேரம் பாத்ரூம் போனா இங்க போனாலும் அப்பா 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 விடவே மாட்டாங்க. அப்புறம் அதை நம்ம சமாதானம் பண்ணி வேலைக்கு போகும்போது வந்து அந்த குழந்தைக்கு அப்பாவை கல்லால் அடிப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அவ்வளவு அன்பா இருந்த குழந்தைக்கு சொல்லியிருப்பாங்க அப்பா வந்து அருவாள் எடுத்து வெட்டு அப்படின்னு. அவங்க பேச்சே எடுத்த உடனே வந்து அருவாள் வெட்டுவாங்க. இப்ப என்னம்மா வேணும்? என்னம்மா பண்ணலாம்? இப்போ தம்பி என்ன பண்ணலாம்? எனக்கு வந்துங்க அவன் குழந்தைகளோட சம்சாரத்தோட சந்தோஷமா வாங்க போதுங்க. யார் அது? போய் கூப்பிடு, எதிர்த்து போய் கூப்பிடு. இப்ப குழந்தைங்க 2 பேர்த்தையும் பாக்குறப்போ அவர் பாபு அவங்க அம்மா 2 பேர்த்து கண்ணையும் தெரியுற அந்த ஆவல் பாருங்க. அந்த ஒரு அப்படியே தானாடாட்டலும் சத ஆடுன்னு சொல்லுவாங்களே, அந்த கண்ணீரும் அந்த பிரியமும் உண்மையிலேயே இந்த குடும்பத்தை நம்ம சேர்த்து வச்சு ரொம்ப சந்தோஷமா அனுப்பணும்னு ஒரு உறுதி போட தோணுது.
இப்போ இந்த குழந்தைகளுடைய அம்மா தரப்பை கூப்பிட்டு அவங்களுடைய ஐடியா என்ன, ஏன் அப்படி இருக்காங்க என்னங்கறதெல்லாம் பேசி இதை கொஞ்சம் சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவோம். சொல்வது